ஓகே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளோட ட்ராயிங் மெட்டீரியல்ஸ், நம்ம வரைகிற நோட் ஃபுல்லாகவே என்னென்ன இருக்குது, நம்ம ஒரு கமிஷன் ட்ராயிங் பண்ணுறதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணுறோம், இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று ஒன்றா பார்க்கலாமா? ஃபஸ்ட் என்ன பார்க்கலாம்? ஃபஸ்ட்டு இதான். இது இதை வச்சு தான் நான் ட்ராயிங் பண்ணும்போது வீடியோலாம் எடுப்பேன். இது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது நம்ம லாங் பண்ணிக்கலாம், ஷேர் பண்ணிக்கலாம். இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஐட்டம். இது வாங்கி ஒரு 3 இயர்ஸ் ஆகுது. ஒரு மிஸ்டேக்கும் இல்லை இதில். நல்லாயிருக்கு, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கலாம்? இதை ஃபஸ்ட்டு நான் உங்கள்கிட்ட சொல்லி ஆகணும். இது நான் ரொம்ப நாளாக உங்கள்கிட்ட காமிக்கணும்னு சேர்த்து வச்சது. இது கொஞ்சம் தான் இருக்குது, நிறைய உண்டு. வாங்க என்னென்னு பார்க்கலாம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஓப்பன் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதை ஓப்பன் பண்ணும்போது எனக்கு ஒரு ரீல்ஸ் பார்க்குற ஒரு வீடியோ, ஒரு அப்பா பொண்ணு வீடியோ ஞாபகம் வந்துச்சு. டக்குன்னு எப்படியோ ஓப்பன் பண்ணிட்டேன். கையே பிஞ்சு போச்சு, கஷ்டப்பட்டு ஓப்பன் பண்ணிட்டேன். என்னென்னு பார்க்கலாமா? எஸ், இது நம்ம ஷாப் பண்ணி நீங்கள்லாம் தூக்கி போட்டுருவீங்க, ஆனால் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் இதை பத்திரமா வச்சுருக்கேன். இதை உங்கள்கிட்ட காமிக்கணுங்கிறதுக்காகவே நான் ரொம்ப ரொம்ப பத்திரமா பாக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இதை எதை தூக்கி போட்டாலும் தூக்கி போடுவேன், இதை மட்டும் தூக்கி போடவே மாட்டேன். ஏன்னா நான் ட்ராயிங் பண்ணுறேன்னு ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நீ பண்ணுக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு என்னோடய சிஸ்டர் எனக்கு இதை வாங்கி கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு என்னோடய ட்ராயிங் மெட்டீரியல்ஸ்னால் தான். ஸோ அதை நான் மறக்கவே முடியாத ஒரு இது. அவங்க வாங்கி கொடுத்ததுனால தான் நம்ம யூடியூப்பில் ட்ராயிங் போட நான் ஸ்டார்ட் பண்ணவே செஞ்சேன். அப்புறம் இப்போ காமிக்கிறேன்ல, இந்த பென்சில் தான் என்னோடய ட்ராயிங்ஸுக்கு ஒரு உயிர் கொடுக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ட்ராயிங் இல்லைன்னா என்னால் ஒரு கமிஷன் ட்ராயிங் ஒரு இதாக வரைய முடியாது, ஒரு கான்ஃபிடெண்ட்டாக வரைய முடியாது. இது இருக்கிறதுனால நான் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக வரைவேன். ஏன்னா அந்த ஒரு பென்சில் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்புறம் இந்த 2 பாக்ஸில் ஒரு இதில் சார்கோல் பவுடர் வச்சுப்பேன், இன்னொரு இதில் கிராஃபைட் பவுடர் வச்சுப்பேன். கிராஃபைட் பவுடர் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன், ஃபேஸ்க்கு எப்போவாச்சும். ஸோ ரொம்ப டார்க் ஃபேஸஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுவேன். சார்கோல் பவுட்ரு மோஸ்ட்லி எல்லா ட்ராயிங்க்குமே நான் யூஸ் பண்ணுவேன். ஹேர்லேருந்து மோஸ்ட்லி ஹேருக்கு, பிளாக் கலர் ட்ரெஸ், எல்லா ட்ரெஸ்ஸு கொஞ்சம் டார்க் கலர் ட்ரெஸ் எல்லாத்துக்குமே நான் அந்த சார்கோல் பவுட்ரு யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இந்த பாக்ஸில் ரொம்ப ஒன்றும் இதெல்லாம் இல்லை. இந்த பாக்ஸில் எல்லாமே ட்ராயிங் மெட்டீரியல்ஸ் கச்சன்னு உள்ள திங்ஸ் எல்லாத்தையும் இதுக்குள்ளே போட்டு வச்சுப்பேன். பென்சில், ஷார்ப்னர், எரேசர், அது இதுன்னுட்டு ட்ராயிங் சம்மந்தப்பட்ட கொஞ்சம் எல்லா திங்ஸையுமே இதுக்குள்ளே தான் போட்டுப்பேன். மெயின் திங்ஸ் இதுக்குள்ளே போட மாட்டேன். மற்றபடி ட்ராயிங் சம்மந்தப்பட்ட கொஞ்சம் ட்ராயிங் ரிலேட்டடான திங்ஸ் எதுவாக இருந்தாலும் நான் இதுக்குள்ளே போட்டு வச்சுப்பேன். இது ஓகே தான், அவ்வளோதான். நெக்ஸ்ட் என்னென்னா, நெக்ஸ்ட் ஒரு பாக்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ் தாங்க. இந்த பாக்ஸில் தான் நான் என்னென்ன ஒரு கமிஷன் ட்ராயிங்க்கு என்ன யூஸ் பண்ணுறேன்னா அதெல்லாம் இதுக்குள்ளே இருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாக்ஸ்ன்னு சொல்லலாம். யார் என் வீட்டுக்கு வந்தாலும், சின்ன குழந்தைங்க யார் வந்தாலும் இந்த பாக்ஸ்லலாம் கை வைக்கவே விட மாட்டேன். யாராவது இதில் கை வச்சாலே எனக்கு அவ்வளோ கோபம் வரும். அவ்வளோ முக்கியமான பொருட்கள்லாம் இதில் வச்சுப்பேன். இந்த பென்சில் வச்சு தான் நான் ஃபஸ்ட்டு அவுட்லைன்லாம் போடுவேன். ஓகே, அப்புறம் அவுட்லைன்லாம் போட்டுட்டு நிறைய இதுக்கு இந்த பென்சில் யூஸ் பண்ணுவேன். அப்படியே ஒரு ரொம்ப பிடிச்ச பென்சில் அது. ஸ்டார்டிங்லேருந்து அந்த பென்சில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு எலக்ட்ரிக் எரேசர் வச்சுருக்கேன். அப்புறம் இந்த பென்சில் நான் காமிச்சேல பென்சில், இதுதான் மோஸ்ட்லி பாக்ஸாக வாங்குகிற பென்சில் இந்த பென்சிலாக தான் இருக்கும். சார்கோல் பென்சிலில் சாஃப்ட் பென்சில் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுவேன். வாங்குகிற ப்ராண்டில் ஒருவேளை சாஃப்ட் மட்டும் தான் நல்லா இருக்குதா என்னென்னு தெரியல. எனக்கு சாஃப்ட் ரொம்ப பிடிக்கும். சாஃப்ட் பென்சில் தான் நல்லா அழகாக ஹேர் வரைகிறதுக்கு எல்லாத்துக்குமே எனக்கு ரொம்ப யூஸ் ஆகிறது சாஃப்ட் பென்சில் தான். அப்புறம் ஒரு எலக்ட்ரிக் எரேசர், அப்புறம் இன்னொரு எரேசர் வச்சுருக்கேன்ல, அந்த எரேசர் இதெல்லாமே ஹைலைட்டிங் ஏரியாக்கெலாம் யூஸ் பண்ணுவேன்.
அதுவும் ரொம்ப யூஸ் ஆகும். அந்த ஹேரில் வந்து அந்த லைன் தெரியுதுல்ல, லைன்லாம் தெரியும்ல, அந்த இடத்துக்கு. இப்போ என் ஹேரில் கூட பாருங்களேன், அந்த லைட் படுற இடம்லாம், அந்த இடத்துக்குலாம் நான் யூஸ் பண்ணணுன்னா அந்த மாதிரி எரேசர்ஸ், அந்த ஒல்லியாக ஒரு எரேசர் வச்சுருந்தாலும் அதான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து சாஃப்ட் சார்கோல் ஸ்டிக். நான் ஒரு சார்கோல் பவுடர் வச்சுருந்தேன்ல, அது வந்து இதை வச்சு தான் உருவாக்கி அந்த பாக்ஸில் அடைச்சி வச்சுப்பேன். இதை நான் டைரெக்டாக எதுக்கும் யூஸ் பண்ண மாட்டேன். ஒன்லி அந்த பவுடரை யூஸ் பண்ணி ஹேருக்கு யூஸ் பண்ணிப்பேன். ஃபஸ்ட்டு சார்கோல் சாஃப்ட் பென்சில் வச்சு அவுட்லைன்லாம் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம இந்த பவுடர் யூஸ் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் என்னென்னா இந்த ப்ரஷஸ். நான் ஒரு 3 ப்ரஷஸ் வச்சுருக்கேன். இந்த 3 ப்ரஷஸுமே எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு ப்ரஷஸ் நான் வாங்கவும் இல்லை, வாங்கினா யூஸ் பண்ணுவேனா இருக்கும். ஆனால் என்கிட்ட இருக்கிறது இந்த 3 ப்ரஷ் தான். இந்த 3 ப்ரஷ்ஷையும் வச்சு நான் கரெக்டாக யூஸ் பண்ணிப்பேன். அதில் நான் அந்த ஒல்லியான ப்ரஷஸ் இருக்குல்ல, இது வந்து இந்த கண்ணுக்கிட்ட இந்த நம்ம ஐலைனர்லாம் வரைவோம்ல, அந்த இடத்துக்கிட்ட வந்து கொஞ்சம் ஸ்மட்ச் பண்ணுறதுக்குலாம் பெரிய ப்ரஷ் வச்சா ரொம்ப அசிங்கமாக இருக்கும். இதை வச்சு பண்ணும்போது கரெக்டாக போடலாம். இந்த ப்ரஷ் ஒல்லியாக இருக்கிறதுனால கரெக்டாக போட முடியும். ஐ ஷேடோ, ஐப்ரோ, இது மாதிரி இந்த லிப்ஸு, இது மாதிரி இடத்துக்கு எல்லாமே நம்ம வந்து இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப இது நான் வந்து புதுசாக வாங்கலை. ஒரு ஷாப்பில் வந்து பழைய ப்ரஷஸ்லாம் வந்து விற்றுட்ருந்தாங்க. ரொம்ப சீப்பான ப்ரைஸுக்கு கிடச்சிச்சு. ஸோ அவங்க தான் ஒரு 2-3 ப்ரஷஸ் வாங்கும்போது அந்த ஒல்லியான ப்ரஷஸ் கிடச்சிச்சு, வாங்கிக்கிட்டேன். ஆனால் இது ஆன்லைனில் ஆர்டர் போட்டு தான் வாங்கினேன். இந்த க்ரே கலரில் இருக்கக்கூடிய 2 ப்ரஷஸும் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ரஷஸ். ஃபஸ்ட்டு நான் வாங்கின ப்ரஷஸ் இந்த 2ம் தான். இது வந்து நான் எதுக்கு யூஸ் பண்ணிப்பேன்னா, ஹேருக்கு வந்து நம்ம சார்கோல் பவுடர்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த ப்ரஷஸ் தான் யூஸ் பண்ணிப்பேன். அந்த ஹேருக்கு வரைகிறோம்ல, வரைஞ்சிட்டு இந்த ஷேடோ மாதிரி தெரியுதுல்ல, என்னோடய நெத்திக்கிட்ட அந்த இடத்துல லைட்டாக பிளாக்கெல்லாம் தெரியுதுல்ல, அந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணணும்னா அந்த ப்ரஷ் வச்சு யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இந்த 3 ப்ரஷ்ஷு தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. 3 தான் இருக்குது என்கிட்ட, அவ்வளோதான். அப்புறம் இந்த ஒயிட் ஜெல் வந்து நம்ம ஐபால் இருக்குல்ல, ஐபாலில் வந்து நம்ம ஃபோட்டோ எடுக்கிறோன்னா லைட் படும்ல, கண்ணில் பட்டு அந்த வெள்ளையெல்லாம் தெரியும்ல, அந்த இடத்துக்கு நான் வந்து இந்த ஒயிட் கலர் யூஸ் பண்ணுவேன். அதை யூஸ் பண்ணும்போது நம்ம அப்படியே அந்த ஐ வந்து அப்படியே ரியலிஸ்டிக்காக இருக்கும். அப்பா எப்படிடா இப்படி இருக்குது அப்படின்னு கேட்க வைக்கிறதுக்கு எனக்கு மெயினாக வந்து யூஸ் ஆகிறது இந்த ஒயிட் கலர் தான். அப்புறம் இந்த பென்சில், ஒரு கிராஃபைட் பென்சில், ரொம்ப நாளாக என்கிட்ட அந்த பென்சில் இருக்குது. அவ்வளோதான், இந்த பாக்ஸில் இருக்கிறது அவ்வளோதான். மற்றபடி ரொம்ப எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், இந்த பாக்ஸில் இருக்கிறது முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பார்க்கலாம்? நெக்ஸ்ட்டு வந்து என்கிட்ட 2 நோட் இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இந்த நோட்டு வந்து இந்த சின்ன நோட்டு வந்து நம்ம எதுக்கெலாம் சின்ன நோட்டு ஒன்று, பெரிய நோட்டு இருக்குது. சின்ன நோட்டு எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னா, நீங்கள் பிகினராக இருக்கீங்க, ஸ்டெப்பாக வந்து நம்ம வந்து கற்றுக்கணும், ஐ வரைய கற்றுக்கணும், நோஸ் வரைய கற்றுக்கணும், லிப்ஸ் வரைய கற்றுக்கணும். அப்படிங்கும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த சின்ன நோட்டு வாங்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு பெரிய நோட்டு வாங்காதீங்க. ஏன்னா பெரிய நோட்டு வந்து காஸ்ட்லியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வேஸ்ட் பண்ணாதீங்க, பேப்பர்ஸை வேஸ்ட் பண்ணாதீங்க. சின்ன நோட்டு வாங்கி அதில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நான் வரைஞ்சிருக்கேன்ல, ஐபால்ஸ், கண், அதுக்கப்புறம் ஐப்ரோ, இந்த மாதிரி இதெல்லாமே நான் இதில் தான் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இந்த பெரிய நோட் நான் எதுக்கு யூஸ் பண்ணுவேன், ஒன்லி கமிஷன் ட்ராயிங்க்கு மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுவேன். சும்மா அதில் வேறு எதுவும் வரைய மாட்டேன். ஒன்லி கமிஷன் ட்ராயிங்க்கு ரொம்ப பிடிச்ச ட்ராயிங்ஸ் வேணால் வரைவேனா இருக்கும். மற்றபடி அந்த நோட்டு வேறு எதுக்குமே நான் யூஸ் பண்ண மாட்டேன். நான் ப்ராக்டிஸ் பண்ணது எல்லாமே வேறு சின்ன அதை நான் அப்புறமா காமிக்கிறேன். நீங்களே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய என்னோடய ஆல் கலெக்ஷன் சொல்லிட்டு சின்ன நோட்டு 1 to 7 வரைக்கும் காமிச்சிருப்பேன். அதில் தான் நான் வந்து ஃபுல்லாகவே வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பேன். இந்த நோட் ஒன்லி கமிஷன் ட்ராயிங்க்கு தான் நான் காமிக்கிறேன் பாருங்கள். இது மட்டும் தான் என்கிட்ட இப்போ கமிஷன் ட்ராயிங் பண்ணதில் இருக்குது. இது எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ட்ராயிங் இது. ஆனால் என்னென்னா, இதை வரைய கொடுத்தவங்க நமக்கு அடுத்தது ரிப்ளையே பண்ணல. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ எனக்கு இதை வச்சுக்கிறதுல ரொம்ப கஷ்டமாக இல்லை. ஒரு கமிஷன் ட்ராயிங் யாராவது காமிங்க, நீங்கள் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா எடுத்து காமிச்சா அப்படியே ஒரு நல்லாயிருக்கும். ஷாக் ஆகிடுவாங்க, என்னடா இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கே ஷாக் ஆகிடும், நம்ம தான் வரைஞ்சோமான்னு சொல்லிட்டு.
இதுக்கு மட்டும் கமிஷன் ட்ராயிங்க்கு மட்டும்தான் நம்ம இந்த நோட் யூஸ் பண்ணுறோம். அவ்வளோதான். அப்புறம் ஒரு ட்ராயிங் பண்ண கொடுக்குறீங்கன்னா, ஒரு ட்ராயிங் பண்ணுறதுக்கு ஒரு ஃபேஸ் மட்டுமே ட்ராயிங் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து அப்படியே உட்காந்து பண்ணும்போது ஒரு 6 ஹவர்ஸ்க்கு மேலே ஆகும். பயங்கரமாக முதுகு வலிக்கும். வெறும் ஒரு ஃபேஸ்க்கு மட்டுமே. அப்படி இருக்கும்போது ஒரு ஃபேமிலி ட்ராயிங்லாம் பண்ணுறாங்கன்னா, உங்ககிட்ட நீங்கள் ஈஸியாக சொல்லிடுறீங்க. இது அவங்கள மாதிரி இல்லை, இது வேறு மாதிரி இருக்குது. அது ஒரு ஆர்ட். கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தால் கூட அது ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க பண்ணியிருக்காங்க. அது நீங்கள் ஃபஸ்ட்டு அதை மதிக்க கற்றுக்கணும். ஓகேவா? ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணும்போது நீங்கள் ஈஸியாக அது வேணாம் அப்படின்னு சொல்லிடுவீங்க. ஆனால் அவங்க உழைப்புக்கு அவங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது. அது மட்டும் இல்லாமல் சில ட்ராயிங்ஸ் வந்து பண்ணிவிட்டு ஃப்ரேம் போட்டு கொடுத்ததுக்கப்புறம் இது சரியில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அமௌண்ட்டையும் நாங்கள் திருப்பி கொடுத்துருவோம். ஆனால் நமக்கு வீட்டில் இருக்கவங்களோட சப்போர்ட்டும் இருக்காது, வெளியேயும் ஒரு சப்போர்ட் இல்லைங்கும்போது நமக்கு ஒரு ட்ராயிங் பண்ணுறவங்களுக்கு அது ஒரு மாதிரி வெறுத்து போயிடும். நான் கொஞ்ச நாளாக ட்ராயிங் பண்ணுறதில்ல. ஏன்னா எனக்கு ட்ராயிங்ஸில் அவ்வளோ சப்போர்ட்டே இல்லை. ஃபேமிலிலேயும் இல்லை, வெளியே இல்லை, யூடியூப்ஸ்லேயும் இல்லை. ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் யூடியூப்பில் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போடுறேன். ஸோ நீங்கள் ட்ராயிங் பண்ணுறவங்கள கொஞ்சம் அவங்க பாவம் இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறாங்கங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப முதுகு வலிக்குங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. கொஞ்சம் அவங்களுக்கும் கொஞ்சம் மரியாதை கொடுங்க. அவங்கள கொஞ்சம் அவங்க இடத்துல இருந்து கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அதான் சொல்லுவேன். என்ன இது இப்படி பண்ணி மூக்கு சரியில்லை, கண் சரியில்லை அப்படி இப்படின்ட்டு நீங்கள் குறை சொல்கிறதுக்கு ஒரு செகண்ட் தான் ஆகும். ஆனால் அவங்க அதை எவ்வளோ கஷ்டப்பட்டு அவுட்லைன் போட்டு ஷேடிங் கொடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ணணும். அவங்க வளர்ந்து வரக்கூடிய ஆர்டிஸ்ட்டை நீங்கள் கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ணால் தான் அவங்க கொஞ்சம் மேலே மேலே வருவாங்க. அவ்வளோதான். எல்லாம் பார்த்துட்டோம். இதெல்லாம் சொல்லணும்னு நினச்சேன். மெயினாக இது ஃபிக்ஸட் ஸ்ப்ரே. இதை நம்ம ட்ராயிங் பண்ணிவிட்டு முடிச்சுட்டு இதை நம்ம மேலே யூஸ் பண்ணுவோம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. இது ஒரு 450 கிட்ட வரும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் நம்ம வீட்டில் கூட 2 ட்ராயிங் பண்ணி வச்சுருக்கோம். என்னோடய ஃபோட்டோ, என் ஹஸ்பண்ட் ஃபோட்டோ சேர்ந்து இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ, அப்புறம் என்னோடய மாமனார் ஃபோட்டோ வரைஞ்சி வச்சுருக்கோம். அவ்வளோதான். நெக்ஸ்ட் என்னென்னா, எல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நான் யூடியூப்பில் உங்களை நம்பி தான் வீடியோ போடுறேன். ஸோ பார்த்து எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற சப்போர்ட்டில் தான் நான் நெக்ஸ்ட்டு வீடியோ போடுவேன். ஸோ தேங்க்யூ. நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் உட்காந்து பார்க்குறதுக்கு. இன்னும் நான் நிறைய வீடியோ ட்ராயிங்ஸ் எடுத்து போடணுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. பாய்.